ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்களில் இன்றும் ஞாபகத்துக்கு வருவது, நான் எல்லா தொழிலும் செய்துக்கிட்டு இருக்கும்போது புதுசாக ஏதாவது ஒரு தொழில் வந்தால் அதை கற்றுக்கிட ஆசைப்படுவேன். அப்படியே தெரிஞ்ச ஒரு கல்யாண மண்டபத்தில் வால்பேப்பர் ஒட்டணும்னு கேட்டாங்க. சரி, நம்ம தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்குதா என்னதான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி அதை பற்றி விசாரிச்சுட்டு ஒரு கடையில் சென்னை இந்த மாதிரி ஒட்டணும், நம்பிக்கையான ஆள் அனுப்புங்கன்னு கேட்டேன். அவர் ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை கொடுத்தா, அவர் வரும்போதே பொய் சொல்லிக்கிட்டே வந்தார். அப்புறம் வேலையை முடிச்சுட்டு வெளியே போகிற நேரத்தில் என் வண்டியில் நின்றுக்கிட்டு, உள்ளே நான் கொடையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொடையை எடுத்துகிட்டு வந்தார். கொண்டு விட்டுட்டு வந்தோம். மறுநாள் இன்னொரு ஜாப்பு கொடுத்தாங்க. அதை செய்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மண்டபத்து ஓனர் வந்து கேட்டாங்க, டேவிட், நான் 2 வருஷமாக அங்கே ஒரு கொடை வச்சுருந்தேன், அந்த கொடையை காணலை அப்படின்னாங்க. ஐயா, என் கூட வந்தவன் தான் அதை எடுத்துகிட்டு போனான். நான் கேட்டேன் என் கூட தான்னா, ஆனால் நான் மழை நேரமாக இருந்ததுனால அவன் கூடயே இருக்குன்னு நினச்சி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோனை போட்டேன். ஃபோன் எடுத்துட்டு, அப்படியா, சின்ன சின்ன தப்பு நடக்கிறதுனா சகஜம்தான், அதுக்கு போய் என்கிட்ட பெருசாக நீ ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு அவன் என்ன திருப்புறான். கிட்டத்தட்ட அவனுக்கு பார்த்தா குடும்பம், ஃபேமிலி, 2 குழந்தைங்க, படித்த பிள்ளைங்க இருக்குது, நல்ல அமௌண்ட்டு சம்பாதிக்கிறான். ஆனால் அந்த திருடுறதை வந்து அவனுக்கு ஒரு தொழிலாக வச்சுருக்கான். கடைக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னென்ன பண்ணுறது, இப்படிலாம் இருக்கிறானுங்க, அவன் சம்பாத்தியத்துக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம், தண்ணிக்கு அடிமையாகி இப்படி கெட்டு போய் கிடக்குறானே அப்படின்னாரு. அதை நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து ஒரு பெரியவர் சொன்னார், இது உலகம் தோன்ற நாள் முதல் கொண்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது, இதில் லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னார். சொல்லுங்கண்ணா அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டுஸுகளோட ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே போனாங்களாம். போகிற நேரத்தில் அங்கே தென்னந்தோப்பில் வந்து ஒரு சரசரன்னு இறங்கிக்கிட்டு இருந்தாங்களாம் திருடன். உடனே இவங்க எல்லோரும் சூழ்ந்து பிடிச்சி அவனை கெட்டி வச்சு அடிக்கலான்னு கெட்டி வச்சுருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா வந்தாங்களாம். வந்துட்டு எந்த ஊர்லான்னு கேட்டாங்களாம். பர்டிகுலர் இந்த ஊருன்னாங்களாம். அதாவது கொஞ்சம் பணக்காரங்க, கொஞ்சம் ஏழைப்பட்ட இருக்கிற இடத்துல. அப்போ அந்த ஊரில் இந்த ஆளை தெரியுமான்னு கேட்டாப்புலையா. ஆமாம், அவர் என் மாமா தானோன்னு கெட்ட அவுத்து விடுங்க அப்படின்ட்டாங்களாம். கெட்ட அவுத்துக்கணும்னு சொல்லி, ஏன்டா திருடனா அப்படின்னா, எனக்கு குடிப்பழக்கம், பக்கத்தூரில் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணத்துக்கு போனேன், அங்கே எல்லோரும் தண்ணி வாங்கி கொடுத்தாங்க, நான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டேன், போதை ஏறிடுச்சு, என்னை கீழே போட்டு அவங்க எல்லோரும் வண்டியில் போயிட்டாங்க, எனக்கு போக காசு இல்லை, நான் நடந்தே வந்தேன், எங்கே வரும்போது பயங்கர பசி, அதனால தென்னை மரத்தில் ஏறி நான் தேங்காய் பறிக்க ஏறினேன், பறிக்கிற நேரத்தில் இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, அடிக்கானாங்கன்னா, சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை உட்கார வச்சு, அவன் கொண்டு வந்த சாப்பாடை அவனை சாப்பிட வச்சு, அவன் கையில் ஒரு 300 ரூபாயும் கொடுத்து, நீ ஊருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போது இவங்க எல்லோரும் பக்கத்தில் நின்று, என்னங்க நீங்கள் அவன் திருடன், அவங்க பேரை சொன்ன உடனே நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்களா, ஏன் அவர் பேர் சொன்னவர் பெரிய ஆளான்னு கேட்டால், இல்லை அவர் ஏழப்பட்டவர் தான், ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட நான் நட்பாக பழகினேன், ஒரு நேரத்தில் நானும் கூலி தொழிலாளியாக தான் இருந்தேன், என்கிட்ட கெட்ட பழக்கம் இல்லாதனாலும் இந்த விவசாயத்தை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்ததுனாலும் எனக்கு இவ்வளோ பெரிய தோப்பு, அந்த நிலத்தை என் பிள்ளைங்கள்லாம் சம்பாதிக்க ஆரம்பித்து என் பிள்ளைகள்லாம் சம்பாதிச்சிட்டேன். இப்போ என் பிள்ளைங்கள்லாம் படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் நான் அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன ஒரு குடும்பம்னா, மாடு மாதிரி கஷ்டப்பட்டாலும் அது கடைசியில் எதை திங்குது, வைக்கோலை தான் திங்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஏழப்பட்ட ஜனங்கள் இந்த விவசாயத்துக்குள்ளே இறங்கி அந்த சேத்துல கால் வச்சு இரவும் பகலுமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு விளைய வச்சு வந்தால் தான் நம்ம அரிசி, பருப்பு எல்லாமே சாப்பிட முடியுது. சென்னையில் எத்தனையோ திருடர்களும் இருக்கலாங்க, எவ்வளோ நல்லவங்களும் இருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக போயிருந்த போது அக்கம் பக்க வீடுகளில் சமைக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டால், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க, காலையிலையும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, மத்தியானமும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, நைட்டும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து கேஸ் ஸ்டவ் வரைக்கும் சும்மா கிடக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த விவசாய ஜனங்க வயல்வெளியில் கஷ்டப்பட்டு 6 மாதம் 3 மாதம் விளைய வச்சு இந்த பொருளை எடுத்துக்கிட்டு சிட்டியில் போய் விற்கிறோம். நான் இருந்த ஊரில் என் பையன் வீட்டில் இருக்கும்போது காலையிலே தக்காளி வந்து 5 கிலோ 100 ரூபா, 5 கிலோ 100 ரூபான்னு விற்றுக்கிட்டு வந்தாங்க. ஒரு தக்காளி விளைய வைக்க எவ்வளோ கஷ்டம், நான் விவசாயம் இருந்து கஷ்டப்பட்டதுனால எனக்கு தெரியும். இதில் என் கஷ்டத்தை விடுங்க, இதில் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானவங்க எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டங்களை நினச்சி பாருங்கள். இவங்க கஷ்டப்பட்டு விளைய வச்சு அந்த காய்கறியை கொண்டு வந்தோம்னா அதில் ஒரு கொடுமை. ஏன்பா 6 கிலோவுக்கு
6 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு தாங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு லாபமும் தெரியல, நஷ்டமும் தெரியல. இதில் கடவுள் எங்கே இருக்கிறாருன்னே புரியல. இவங்க மிருகம் மாதிரி இந்த ஜனங்க கஷ்டப்படுறாங்க. சின்ன சின்ன திருடு பண்ணுறாங்க. சின்ன சின்ன தப்பு பண்ணுறாங்க. இவங்களுக்கு பக்தியாகட்டும், இது இருந்தாலும் எது இருந்தாலும் தவறுதலாக தான் இருக்குது. இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. அதனால் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது, இப்படி கஷ்டப்படுற ஜனங்கள் குடிக்கு போதைக்கு அடிமையாகி ரோட்டில் ₹2 கேட்குறவனையும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்படுறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு போதைப் பொருள் வாங்கி கொடுக்க வேண்டாம். ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா அது கடவுள் சொல்கிறாரு, ஏழைக்கு இறங்குறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்குறான். அப்போ குடிக்கு அடிமையானவன் தன்னை மறந்த ஒரு வியாதிக்கு அடிமையாயிடுறான். அவன் பசியில் துடிக்கும்போது சாப்பாடு போட்டுருங்க. அதனால தான் என்னமோ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் கோவில்களில் அன்னதானம்னு வழங்குறாங்க. அந்த அன்னதானம் சாப்பிட்றதுக்கு கோடீஸ்வரனும் போகலாம், ஏழையும் போகலாம், குடிகாரனும் போகலாம், யார் வேணாலும் போகலாம். ஆனால் அந்த அன்னதானம் கிடச்சிருது. என் பிள்ளைங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது உணவு அளிச்சிருங்க. அது நம்மளுக்கு கடவுள் செய்கிற புண்ணியம். நம்ம கடவுளை பார்க்குறதுக்கு விமானத்தில் ஏறியும் போகலாம், மலை மேலே ஏறி போய் பார்க்கலாம். ஸோ எப்படியோ பார்க்கலாம். ஏன் நம்ம ஊர் கோவில் திருவிழாக்களில் கும்பாட்டம், டான்ஸ் இதெல்லாம் வச்சு ஆடுறாங்க. குடி போதையில் போய் சர்ச்சுகளில் ரூபாயை ஊற்றுறாங்க. அதே நம்ம வீட்டு பொண்ணு ஆடுறதுனா நமக்கு ஒத்துவோமா? இப்படிலாம் பல அறிவுரைகளை சொல்லிவிட்டு அந்த ஆளை அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பேர் சொன்னாங்க இல்லையா, அவர் பெரிய ஆளான்னு கேட்டால் இல்லையா, ரொம்ப நம்பிக்கையான ஆளாம். அவங்கள பார்த்தாலே அவரும் சரி, அவங்க அம்மாவும் சரி, இந்த பிள்ளைங்களும் சரி ரொம்ப மரியாதை கொடுப்பாங்களாம். அவங்க திடீர்னு இங்கே நடந்து வந்துட்டு இருந்தாலும் கூட வண்டியில் ஏற்றி கொண்டு வீட்டில் விட்டுருவாங்களாம். ஏன்னா அவர் ரொம்ப நல்ல மனுஷனா. அந்த நல்ல மனுஷன் அவருடைய பேரை சொன்ன உடனே இந்த திருடனாக மாட்டிக்கிட்டவனை கூட அடிக்காமல் சாப்பாடை கொடுத்து காசை கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஏன்னா அவன் பசிக்கு திருடனான், அவன் திருடன்னு வரல. அவன் திருடுங்கன்னு வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே திருடிட்டு போயிருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் ஒரு வலிமையான திருடனாக இருந்து நம்ம பிடிக்க போன நேரத்தில் நம்மளை அட்டாக் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனாலும் அவன் பசிக்கு திருடனா, அவனை வந்தால் சாப்பாடு கொடுத்துருங்க, அவனெல்லாம் அடிக்காதீங்க, பாவம். அதுவும் சின்ன சின்ன தவறுகள் செய்கிற விவசாய கூலி தொழிலாளிகளை, குடிக்கு அடிமையான விவசாய கூலி தொழிலாளர்களை அடிக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி அடிங்க. ஏன்னா அதுங்க ஐயோ பாவம், அவங்களுக்கு கேட்க ஆள் கிடையாது. நானும் ஒரு விவசாய கூலி தொழிலாக இருந்து வந்தவன். அதனால் அந்த வேதனையும் சோதனையும் எனக்கு தெரியும். அவங்க தப்பு பண்ணுறாங்க உண்மை தான், ஆனால் நம்ம கொஞ்சம் இரக்கம் உள்ளவனாக இருப்போமே அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்கும்போது இரக்கமுள்ள மனிதர்கள் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்கிறாங்க. அவன் திருடனாக இருந்தாலும் அவங்க மேலேயும் தயவு பண்ணாங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.